ஹாய் ஸ்வீட்டீஸ், டபுள் ஹெலிக்ஸோட ஃபைனல் எபிசோட பார்க்க போகிறோம். இது 12th எபிசோடோட செகண்ட் பார்ட். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எனக்கு ஒன்று சொல்லணும். அதை ഞാൻ മലയാളത്തിലേ சொல்லிக்கிறேன். ബേബ്സ്, നമ്മുടെ ചാനലിന് സ്ട്രൈക്ക് കിട്ടി. അതുകൊണ്ടാണ് ഞാൻ വീഡിയോ ഇടാത്തത്. 7 ദിവസത്തേക്ക് വീഡിയോ പോയിട്ട് പോസ്റ്റ് പോലും ഇടാൻ പറ്റാത്ത അവസ്ഥയാണ്. അതുകൊണ്ട് ഞാൻ നമ്മുടെ സെക്കൻഡ് ചാനലിൽ ഇങ്ങനെ ഇടാൻ പറ്റിയിട്ടില്ല, സ്ട്രൈക്ക് കിട്ടി എന്നൊക്കെ പറഞ്ഞ് പോസ്റ്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. നിങ്ങൾ ഉപേക്ഷിച്ചത് കൊണ്ടല്ല ഞാൻ അവിടെ ഇടാത്തത്, ഇടാൻ പറ്റാതെ കൊണ്ടാണ്. എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റാത്ത അവസ്ഥയാണ്. സെക്കൻഡ് ചാനലിൽ നിങ്ങൾ നോക്കിയില്ലെങ്കിലോ എന്ന് വിചാരിച്ച് ഞാൻ ഫിജോഷിനോട് പറഞ്ഞ് അവൾ വരെ പോസ്റ്റ് ഇട്ടിട്ടുണ്ട്. അല്ലാതെ ഞാൻ നിങ്ങളെ ഉപേക്ഷിച്ചല്ല. ഒന്നും മനസ്സിലാക്കുക ഗൈസ്. നിങ്ങളങ്ങനെ പറയുമ്പോൾ എനിക്ക് വിഷമം വരുന്നു. சரி, நம்ம வீடியோவில் போகலாம். எங்கள் லூஃபங்க ஈச்சனும் வந்துட்டு இருக்கா. டாக்டர் ஈச்சன் கிட்ட என்ன சொன்னேன்னா, லூஃபங்க இப்போ வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்துட்டா மட்டும் போதும். மெடிசன் எடுத்துக்கிறானான்னு பார்க்கணும். அதுக்கும் மேலே ஈச்சன் இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கணும். ஒர்க்கை பார்க்கும்போது இன்டென்சிவான ஆர்கியூமெண்ட்டில் எல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு போகும்போது லூஃபங்கிட்ட கேட்குறா, சாப்பிட வேணுமான்னு. வேணான்னு லூஃபன். டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஈச்சன் சமைக்கிறா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணும்னு. லுஃபங், உனக்கு இப்போ நோய் சரியாயிடுச்சு, சந்தோஷமா இல்லையான்னு கேட்டா. ஹாப்பியாக தான் இருக்கா. நிறைய வருஷத்தில் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு உன் கூட இருக்கலாம். அதை யோசிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அதை யோசிச்சு கூட ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஈச்சன் கேட்டா. அதுவா, நான் உனக்காக காலையிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதுலேருந்து நான் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக ஃபேஸ் வச்சுக்கணும்னு. அப்போ தானே உனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். ஆனால் எனக்கு தெரியலை ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னு. இல்லைனா ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி ஃபேஸ் வைக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு லூஃபங் ரொம்பவும் சோகமாக சொல்லிட்டு வரும்போது, லூஃபங் இங்கே பாரு, நான் இப்படி தானே சொல்லி ரொம்ப அழகா ஈச்சன் சிரிக்கிறா. அதை பார்க்கும்போது லூஃபங்குக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு டைம் ஒரு ஸ்டெப்பு மட்டும் எடுத்து வச்சு போகலான்னு சொல்லுது. சரின்னு சொல்லி லூஃபங் ஈச்சனோட கையில் பிடிச்சிட்டே வரா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஈச்சன் அவனோட கையில் அந்த ஐபோர்டு இருக்கு, லூஃபங் அவனுக்கு ஹைஸ்கூலில் படிக்கும்போது கொடுத்தது, அதை எடுத்து கொடுக்குது. இப்போவும் வச்சிருக்கியான்னு லூஃபங்குக்கு ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. முன்னாடி மாதிரியே லூஃபங் தான் இப்போவும் காதில் வச்சு கொடுக்குறா. அப்படியே அவனும் கேட்குறா, முன்னாடி சொன்னியே கண்ணை மூடுன்னு, அதே மாதிரியே சொல்கிறா. அப்படியே ஈச்சன் கண்ணை மூடி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இருந்த மாதிரியே லூஃபங் மட்டும் பார்க்குது. ஹைஸ்கூலில் பாட்டை கேட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஈச்சனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அழுகையாக வருது. எவ்வளோ நாளை கழிச்சு தான் அப்படி பார்க்குது. அழுதுகிட்டே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே பார்த்து கிஸ் பண்ணி திரும்பவும் பார்த்துட்டே இருக்கிறா. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது போகிறதெல்லாம் அங்கேருந்து லாங்கும் செஞ்சனும் தான் பார்த்துட்டு இருக்கா. அவங்களா பார்த்துட்டு இருக்கிறா. லாங்கு சொல்கிறா, காதல் மனுஷங்கள நகர்த்துது, ஆனால் அதே காதல் அவங்கள காயப்படுத்தவும் செய்யும். ஆஹா, ரொம்பவும் போய்ட்டிக்காக சொல்லிட்டு இருக்கா நீன்னு செஞ்சன் சொல்லும்போது, நான் ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கிறதுனால நல்லா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எனக்கும் முடிவாயிருக்கும்னு. அப்படின்னா இவ்வளோ வருஷத்துக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு செஞ்சன் அப்படி பார்த்துட்டே சொல்கிறா. அங்கே லாங்கு அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் செஞ்சன் கம்ப்ளீட் ஃபுல் ஃபோக்கஸு லாங்கு மேலே தான் இருக்கு. நீ எப்படி நன்றி சொல்ல போறேன்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது பையன் ஆல்ரெடி கிஸ் பண்ண வந்துட்டு இருந்தா. அவள்லாம் கிஸ் பண்ண வந்தது அப்படியே லிப்ஸில் ஆகுது. இங்கெல்லாம் மக்கள் இருக்கானே லாங் சொல்லவும். அதுக்கு இப்போ என்னன்னு ஈச்சன் லாங்குக்கும் புரியுதா. அப்படியே கிஸ் பண்ணுறா. அப்புறம் தூக்கி எடுத்து காரில் கொண்டு போய் அங்கே கண்டினியூ பண்ணுறா. எப்படி இருந்த பையன் இப்படி மாறி இருக்கா. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் லூஃபங் யூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈச்சனுக்கு அனுப்பின மெசேஜ் செஞ்சன் பார்த்தா தானே, அதை சொல்லியிருக்கலாம். அப்புறமா பார்த்தா லூஃபங்குக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கா ஈச்சன். அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டா, அதுவும் பார்க்குறத பாருங்களே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இதை கனவு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு லூஃபங் சொல்லும்போது அப்படியே நெத்தியில் ஒரு முத்தத்தை போட்டு ரொம்ப சிரிச்சிட்டே இப்போ எப்படி இருக்குன்னு, ரொம்ப அதிகமாக கனவு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு லூஃபங் அந்த ஷேவிங் க்ரீமை எல்லாம் தொடச்சி விட்டு, இனிமே நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்போம். லூஃபங்கா கண்ணெல்லாம் கலங்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கண்ணு கலங்கி இருக்குமே, அதே மாதிரி தான் லூஃபம் பார்த்துட்டு இருக்கா. ஈச்சன் அப்படியே நெத்தியில் ஒரு கிஸ்ஸு, அப்புறம் மூக்கில் அப்படியே லிப்ஸ்லேன்னு எப்போவும் லூஃபங் தான் அது பண்ணிட்டு இருப்பா. இந்த வாட்டி லூஃபங் பண்ணுது, ஐ மீன் ஈச்சன் பண்ணுது. அப்புறமா பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. அப்போது ஈச்சன் தூக்கத்தில்
லுஃபங் லுஃபங்னு சொல்லிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு லுஃபங்கும் பார்க்குது. ஈசன் ஒரு கனவு தான் பார்க்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. லுஃபங் கையெல்லாம் அறுக்கப்பட்டு ரோட்டில் கிடக்குறா. அன்கான்ஷியஸாக தான் கிடக்குது. அங்கேருந்து ஈச்சன் ரொம்பவும் அழுதுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது லுஃபங் அதில் சத்த மாதிரி தான் இருக்கு. பார்த்துட்டு போய் லுஃபங்னு சொல்லியே எழுந்துக்கிறா. லுஃபங் கிட்ட சொல்கிறா, நான் ஒரு கனவு கண்டேன். உன்னோட நோய் கடைசி வரைக்கும் க்யூர் ஆகவே இல்லை. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சத்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அது எப்படி நடக்கும்? கவலைப்படாத. உன்கிட்ட சொல்லாம நான் சாகவே மாட்டேன். அது கனவு மட்டும்தான். நான் உன்னோட சேர்ந்தே ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறேன். அதுவும் நிறைய நாள். ஆனால் எனக்கு ஆசை இருக்கு உன்னை விட கொஞ்ச நாள் அதிகமாக வாழணும்னு. கொஞ்சம் மட்டும். அப்போதான் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்தையா வாழ வேணாம். அந்த பெயின் உனக்கு கிடைக்கக்கூடாது. இனிமே நமக்கு எல்லாமே பெட்டராக தான் நடக்கும்னு ரொம்பவும் அழுதுட்டே ஆனால் ஹாப்பியாக சொல்கிறா. 2 பேருமே அழுதுட்டே அவங்களோட லவ்வை ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா மார்னிங்கில் எழுந்திக்க டைம் ஆச்சுன்னு சொல்லி ஈச்சன் கர்டன் எல்லாம் மாற்றி விடுது. அந்த வெளிச்சம் பட்டுதா லுஃபங் கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா ஈச்சன் கேமராவோட வந்திருக்கா. நான் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லவும், நானும் தான் உன்னை இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பார்த்த நிறைய நாள் ஆச்சுன்னு லுஃபங் ஸ்கூலில் இருந்தபோது இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் நிஜமாலுமே ஈச்சனை இப்படி பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. காலேஜில் படிக்கும்போது தான் லாஸ்ட் எப்படி பார்த்தேன். அப்படி பார்த்தா 4 5ன்னு இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்கும். ஸோ டோட்டலி 10 இயர்ஸ். சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இனிமே என்னைக்கும் என்னையே டாப்பாக விட்டேன்னா நான் எப்போவுமே இப்படி எனர்ஜெட்டிக்காக இருப்பேன்னு ஈச்சன் சொல்லும்போது அப்படியே எழுந்துக்காந்து சிரிச்சுட்டே சொல்கிறா, உனக்கு அப்படிதான் வேணும்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கேட்கவே வேணான்னு. அதுவும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே சொல்கிறா. ஆனால் ஈச்சன் தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிஜமாவான்னு கேட்கும்போது சிரிச்சுட்டே அந்த கேமரா வாங்கி கையை காட்டி, நீ இவ்வளோ சின்னதாக இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் உன்னை பாக்கெட்லேயே வச்சு எப்பவும் என் கூடயே வச்சுப்பேன். அப்படியே என் கூடயே இருந்துட்டேன்னா எப்போ வேணாலும் எனக்கு உன்னை பார்க்கலாம். எவ்வளோ கோயின்சிடென்ஸாக இருக்கான் பாரு. நானும் அதே தான் நினச்சேன். நீயும் இவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா எனக்கு உன்னை பாக்கெட்லேயே வச்சு சுற்றி இருக்கலான்னு ஈச்சன்னு சொல்கிறா. அப்படின்னா அது வைக்க ஒரு ஸ்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். நீ எங்கே போனாலும் நானும் உன் கூடயே வருவேன்னு லுஃபங் சொல்லுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம கேலோ ஒரு புது ஷாப் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போல. அதை பார்த்துட்டு இருக்கிற ஈச்சன், நான் சொன்னேன் தானே அவனை பிஸ்னஸுக்காகவே என்னையே படிச்சிருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் உன் தம்பி எங்கே இருக்கான்னு லுஃபங் ஹாப்பியாக கேட்குது. அதுலேருந்தே தெரியும் சின்சிங்கிட்ட இருந்த பயம் எல்லாம் போச்சு. இப்போ நல்லா தான் இருக்கான்னு. இப்போ ஏர்போர்ட்டில் தான் இருப்பான்னு சொல்லும்போது, நீ ஏன் அவனை பார்க்க போலேன்னு ஈச்சன் கேட்குது. சரி லூஃபங் கேட்குது. நான் போனால் சரிப்பட்டு வராது, அவனை பிடிச்சி வச்சுக்க பார்க்கும். ஈச்சனும் கிளவும் ஒன்னாதான் அந்த ஷாப்பை பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நாங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போக போகிறேன்னெல்லாம் ஈச்சன் சொல்லிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு, அது நீ எதுக்கு என்ன பார்த்துக்கணும்னு லுஃபங் இந்த டைம் ஈச்சன் கேட்குறா. உனக்கு பிஸ்னஸ் பண்ணதை விட எதை ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு. அது எனக்கு தெரியாது, எனக்கு ஜஸ்ட் உன் கூட இருந்தால் மட்டும் போதுன்னு லுஃபங் சொல்லும்போது ஈச்சன் அந்த கொஸ்டினையே மாற்றி கேட்குது. அப்போ லுஃபங் அங்கே பார்க்கும்போது கேலோ கூட ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்கா. அவங்கள பார்த்து எனக்கு இப்போ பாஸ்ட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லுது. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறா. ஈச்சன் சொல்கிறா, அதை முடியும்னு தான் எனக்கு தோணுதுன்னு. அப்படியே பார்த்தா அவங்க ஹைஸ்கூல் படித்தானே அந்த ஸ்கூலில் வந்திருக்கா. அங்கே பார்க்கும்போது அவங்களோட பாஸ்டே தெரியுது. ஈச்சன் நல்லா போயிட்டு இருக்கும்போது லுஃபங் வேணுக்குன்னே வந்து இடிச்சானு. அப்புறம் உனக்கு கண்ணு தெரியலன்னா அதை கொண்டே டொனேட் பண்ணுன்னு சொல்லியிருக்குமே. அப்போ கோவம் வர்ற ஈச்சன் அடிக்க கூட போயிருப்பா. ஆனால் ஃப்ரெண்டு தான் தடுத்து கூட்டிகிட்டு போகிறா. இதையெல்லாம் அவங்க முன்னாடியே நடக்கிற மாதிரி யோசிச்சு ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம சீரீஸை எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணா. ஈச்சன் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட பேசிட்டு இருந்தானே, அதே ஃபார்ச்சூன் டெல்லரை அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட போய் கையை காமிச்சா. அன்னைக்கு என்ன சொன்னியோ அதே தான் சொல்லுது. அவன் காதலில் நிறையா தடைகள் இருக்கும். லைஃபு ஃபுல்லாவுமே ஒரு பையன் கூட சிக்கி இருக்கும். அன்னைக்கு இதை சொன்னதும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அவ ஓடிட்டா. இப்போ என்ன சொல்ல போறேன்னா பார்த்துட்டு இருந்தா. முதல்ல பணம் கொடு அப்புறம் தான் பேசுவேங்கிறா. ஈச்சன் பணம் கொடுக்கும்போது ஹாப்பியாகவே சொல்கிறா, அந்த பையன் கூட தான் நீ எப்போதுமே இருப்பா. உங்கள் லவ் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தால் கூட ட்ரூ லவ்வாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக ஹாப்பியாக தான் முடியும்னு. அதை கேட்கும்போது எச்சா ஹாப்பியாகுதா. இன்னமும் பணம் கொடுத்து அவங்க அங்கேருந்து போகுது.
அவர் இன்னமும் கால்குலேட் பண்ணிட்டு நில்லு, நான் சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம பையன்ஸ் நடந்து போகுதா. இங்கதான் இந்த எபிசோட் எட் பண்றா. இல்லைனா இந்த சீரியஸ் முடியுது. இந்த சீரியஸை பத்தி சொல்றதுக்கு எனக்கு நிறையாவும் இருக்கு. அதனாலயே ரிவ்யூ பண்ண போறேன். கேட்க பிடிக்காதவங்க போலாம். ஏன்னா இது என்னோட தோட்ஸு. சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனை விட ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். நான் ஒரு பக்கா மலையாளி. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இதை பண்ணேன்னு ட்ராமாவோட ஆரம்பத்திலேயே சொன்னேன். சொன்ன மாதிரியே ஒரு ஃபுல் சீரியஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டா. இன்னமும் நான் ஏதாச்சும் போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்படியே எதை வேணும்னு சொல்லுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாரும் போடாதது சொன்னால் அதை விட நல்லாயிருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சீரியஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் நான் சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கேன். இனிமேல் பண்ண வேணான்னு சொன்னால் கூட ஹாப்பி தான். அப்புறம் இந்த ட்ராமாவை பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். இனி நான் என்னோட கருத்துக்களை தான் சொல்ல போகிறோம். கேட்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவும் நன்றி. அப்புறம் இந்த ட்ராமாவை பற்றி பேசணுன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்னால் டாக்ஸிசிட்டி பார்க்கவே முடியாது, கொஞ்சம் கூட முடியாது. டு மை ஷோரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 5வது எபிசோட்லேயே ஸ்டாப் பண்ணேன். அதே மாதிரி ரிவெஞ்ச் லவ், அதில் பெருசாலாம் டாக்ஸிசிட்டி இல்லை. இருந்தால் கூட அது கூட என்னால் முடியலை. அப்படி இருக்கிறேன்னா என்னால் முடியலைன்னா பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எய்டன் ஒரு நம்ம லூஃபங்கோட ஆக்டிங் ரொம்பவும் சூப்பர்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கா. அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா இந்த சீரீஸை ஃபுல்லாகுமே அவரோட தோளில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இன்புட்டை கொடுத்தா. எல்லாரோட ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சென்சன்கிட்ட எல்லாம் வந்து கோவம் இருக்கே. ஆமாம், அவனை புரிஞ்சுக்க முடியுது. சின்ன பையன் அப்படி தான் பண்ணுவான், அதெல்லாம் புரியுது. இருந்தால் கூட கோவமாக இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா. ஆனால் எய்தன் ஆர் லூஃபங்கோட ஆக்டிங்கு காட்ரேட்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லூஃபங் ஈச்சன் 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட்ல இருந்து வந்தா. லூஃபங்குக்கு பணம் லக்ஷரின்னு சொல்லி எல்லாம் இருந்தது. ஆனால் அப்பா நல்லா இல்லை. அவரை ரொம்பவும் சின்னதுல இருந்தே அடிக்கும்னு தெரியுது. டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே தான் சொல்லணும். சின்னதுல இருந்து லவ் கிடைக்கணும். அப்பா கிட்டே இருந்தோ அம்மா கிட்டே இருந்தோ அன்பு கிடைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டு இருப்பான். அவனோட அக்கா மட்டும்தான் அவனுக்குன்னு இருந்த ஒரு பர்சன். அப்புறம் ஈச்சன் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. லூஃபங்குக்கு ஈச்சனை அவ்வளோ பிடிக்குமா, அதனால தான் இவ்வளோ செஞ்சா. அதனால அவன் பண்ணதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. இருந்தால் கூட பண்ணதுக்கெல்லாம் ரீசன் இருந்துச்சு. கன்சென்ட்டை பார்க்க மாட்டா. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தோணுச்சு. மற்றபடி எல்லாமே செஞ்சது. மனுஷ சகஜமாக செய்யறது மட்டும்தான். எல்லாருமே நல்ல பர்சன்ஸ் இல்லை. எல்லாருக்கிட்டேயும் குறைகள் இருக்கும். அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் கிளியராக சொல்லலை. ஆனால் சொல்லிகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்படியே ஈச்சனை பார்த்தா மிடில் கிளாஸ் பையன்தான். ஆனால் அப்பா அம்மா அவ்வளோ ஸ்நேகத்தை கொட்டி கொடுத்துதா வளர்த்திட்டா. அதனாலேயே ஃபேமிலி வேணுமா லவ் வேணுமான்னு ஒரு சாய்ஸ் வந்தா. ஏதாச்சும் ஒன்றுன்னு சூஸ் பண்ணால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்தியன் சொசைட்டியில் இருக்கிற நம்மளுக்கு அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுமே. மோஸ்ட் ஆஃப் ஆளுகளும் லவ்வுக்கு மேலே ஃபேமிலியை தான் சூஸ் பண்ணுவான். ஆனால் நல்லா வளர்த்துனா ஃபேமிலியை வேணான்னு வைக்கணும்னா ரொம்பவும் தைரியம் வேணும். அப்படி இருந்தால் கூட ஈச்சன் செஞ்சதையும் நியாயப்படுத்த முடியாது. 2 பேருக்கிட்டையும் நிறையாவும் தப்பு இருக்குது. லூஃபங் கோவப்பட்டேன்னா என்னென்ன செய்யும் எப்படி இருக்கும்னு ஈச்சனுக்கு தெரியும். தெரிஞ்சால் கூட ப்ரொவோக் பண்ணுவான். அப்புறம் நிறைய வாட்டி லூஃபங்க விட்டுட்டு போனான். அந்த பயத்தாலேயே தான் அந்த டிஸார்டர் கூட வந்துச்சு. பொதுவாகவே சொல்லுவா ரொம்பவும் லவ் பண்ணா பைத்தியம் ஆகிடும்னு. கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஒப்சஷன், அந்த காதல் தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தது. இந்த ட்ராமாவில் யாரு கூடயும் பக்கம் நிற்க முடியாது. ஏன்னா எல்லாருமே நிறைய தப்பு செஞ்சுருக்கா. தப்பு செய்யாத மனுஷன் இல்லை, ரோபோட்டு கூட தப்பு பண்ணுது. அப்போ மனுஷன் பண்ணாதா? அதனாலேயே நம்ம யாரை பக்கம் நிற்க முடியாது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கலாம், இவங்க இதனால தான் செஞ்ச, இவன் இதனால தான் செஞ்சேன்னு. இவன் செஞ்சன்னு கூட அப்படிதான். 15 இல்லை 16 வயசு இருக்கும்போது தான் சென்சன் கிட்டே இருந்து லூஃபன் கிட்டே இருந்து தான் மெசேஜ் வந்ததை பார்த்தா. அப்புறமா பண்ணதா இருந்தாலும் அறிவில்லாமையால செஞ்சதா. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் ஒரு 20க்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டா என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லாம் தெரியும். இன்னமும் சொன்னால் ஒரு 22 23 இல்லை ஒரு 25 ஆகும்போது தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் பண்ணேனே தெரிய வரும். அதனாலேயே சென்சனையும் குத்த சொல்ல முடியாது. இங்கே யாரையாச்சும் தப்பு சொல்ல முடியும்னா அதை
ஈஜனோட அம்மாவையும் லூஃபங்கோட அப்பாவையும் தான் இருந்தா கூட அப்ப கூட நம்மளால அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. அதுவும் கேஷுவலாக தான் நடக்கிறது தானே. அவங்க வளர்ந்தது அப்படி ஒரு சொசைட்டி ஓரியன்டான சொசைட்டியில் தான் அவங்க வளர்ந்துருப்பா. அப்போ சோஷியல் நார்ம்ஸு சோஷியல் வேல்யூஸ் எல்லாம் பார்க்குறது காமன் தான். இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கிறவங்களா இருக்கணும். அது இல்லையே. அப்புறம் இதெல்லாம் சகஜம்தான். ஒரு லவ்வை பார்த்து அது என்னமோ கைண்ட் ஆஃப் லவ் ஆகட்டும், அதை பார்த்து அது தப்பில்லைன்னு பார்த்து வளர்ந்தவங்களா இருந்திருந்தா அவங்களுக்கும் இது பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம சொசைட்டி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறது ரொம்பவும் ஃப்ளெக்ஸ் இல்லை. மற்றவங்கள ஏற்றுக்கிறது இல்லை, எந்த தப்பும் இல்லை. அப்படி பார்த்தா அவங்க பண்ணது ரொம்பவும் பெரிய தப்பு தான். அதனால தான் சொன்னேன், யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. என்னமோ ஏதோ எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவும் பிடிச்சிருக்கு.